ஒரு சிறிய ஊர், மண்ணடியில் வெயில் தாக்கும் பாதைகள், வறுமையில் வாழும் மக்கள். அந்த ஊரில் மீனா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். தனக்கே இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவ விரும்பும் மனம் அவளுக்கு இருந்தது. ஒரு நாள் மீனா தன் அம்மாவுடன் வீட்டில் இருந்தாள். சாப்பாட்டுக்கு வெறும் ஒரு கையளவு சாதம் மட்டுமே இருந்தது. அம்மா, இந்த சாதம் நமக்கு இருவருக்கும் போதுமா? போதும்மா, நீ பசிக்காம சாப்பிட்டாலே எனக்கு போதும். அந்த சமயத்தில் ஒரு முதியவர் வீட்டின் முன் வந்தார். அவர் மிகவும் பசித்திருந்தார். முடிவில்லாத பயணத்திலிருந்து வந்தது போல் தோன்றினார். மகளே, சாப்பிட கொஞ்சம் சாதம் கிடைக்குமா? இது எங்க கடைசி சாதம் தாத்தா. ஆனாலும் நீங்க பசியில் இருக்கீங்க, இதை நீங்க சாப்பிடுங்க. மீனாவின் இந்த செயல் சிறியது போல தோன்றினாலும் அது அவளை பெரிய மனதை காட்டியது. அந்த இரவு மீனா தூங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு கனவில் ஒரு ஒளியுடன் தெய்வீக உருவம் தோன்றியது. அவர் விஷ்ணு பகவான். மீனா, நீ உன்னிடம் இருந்த கடைசி உணவையும் மற்றொருவருக்காக தந்தாய். அது ஒரு பெரிய தர்மம். அதற்காக இந்த பொன்குடம் பரிசு. இது எப்போதும் உணவை உண்டாக்கும். ஆனால் சுயநலத்திற்காக இதை பயன்படுத்தக்கூடாது. நான் அதை நினைவில் வைத்துக் கொள்கிறேன் பகவானே, நன்றி. மறுநாள் காலை மீனா விரித்தாள். அவள மெத்தையின் அருகில் ஒரு பொன்னிற குடம் ஒளிந்து கொண்டிருந்தது. அம்மா பாருங்கம்மா, இது கனவில் வந்ததுதான். இது உண்மையா? அவள் குடத்தை திறந்தாள். அதிலிருந்து வந்தது சூடான சாதம், பருப்பு, கடலை மிட்டாய், பழங்கள். பசிக்காக இருந்த ஒரு வீடு திடீரென்று ஆனந்தத்தால் நிறைந்தது. அம்மா, இந்த குடம் நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான். மீனா குடத்திலிருந்து உணவை எடுத்து ஊரின் ஏழைகள், பசித்த குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தாள். அவள சிறு வீடு ஒரு உணவு களஞ்சியமாக மாறியது. ஆனால் ஊரில் சிலர் இதை பொறுக்கவில்லை. அவர்களில் ஒருவர் தன் மனதில் பொறாமையுடன் பார்த்தார். இந்த சிறுமிக்கு இவ்வளவு சக்தி எப்படி? அந்த குடம் எனக்கு வேண்டுமே. அந்த இரவு அந்த பொன் வீட்டுக்குள் நுழைந்து குடத்தை திருடி எடுத்துச் சென்றாள். தன் வீட்டில் அதை திறந்தவுடன் ஐயோ, பூச்சிகள்! இது என்ன கஷ்டம்? வானத்தில் ஒளி பறந்தது. விஷ்ணு பகவான் மீண்டும் தோன்றினார். அவர் சொன்னார், நற்பண்பு கொண்டவர்களுக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். ஆனால் பொறாமை, ஆசை கொண்டவர்களுக்கு என் பரிசு கிடையாது. அந்த பெண் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கேட்டு பொன் குடத்தை மீண்டும் மீனாவிடம் கொடுத்தாள். மீண்டும் மீனா அந்த பொன் குடத்துடன் பிறருக்கு உணவளித்தாள். அவளது சிறு வீட்டில் இருந்த நன்மை ஊரையே மாற்றியது. நமக்கு இருக்கும் சிறிய விஷயங்களை மற்றவருடன் பகிர்ந்தால் அது திரும்ப நமக்கே பல மடங்கு நல்லதாய் வரும். அறம் செய்ய விரும்பு. இதுதான் வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷம். Please subscribe.